हरि ओम। அகிலாண்டேஸ்வரி உன்னை அனுதினமும் அடிபணிந்தோம் எம்மை ஆண்டருள்வாய். சகல உயிரும் உன்னை சரணமடைந்த பின் சஞ்சலமும் உண்டோ சங்கீத ரூபிணி அகிலாண்டேஸ்வரி உன்னை அனுதினமும் அடிபணிந்தோம் எம்மை ஆண்டருள்வாய். ஆக்கியும் அழித்தும் ஆள்பவள் நீயே அண்டசராச்சரம் அனைத்தும் உன்மாயே காக்கும் கடவுள் என்று நம்பினேன் உன்னையே கடை கண்மை தெம்மை காத்தருள்வா ஏ அகிலாண்டேஸ்வரி உன்னை அனுதினமும் அடிபணிந்தோம் எம்மை ஆண்டருள்வாய். அடிபணிந்தோம் எம்மை ஆண்டருள்வாய். ஹரி ஓம். தேங்க்யூ. மாணவி பிருந்தா அவர்களுக்கு மிக்க நன்றி. தற்பொழுது அடுத்த நிகழ்ச்சியாக வரவேற்புரை பர்யாவரன் சன்ரக்ஷன் தென் தமிழகத்தோட ஒருங்கிணைப்பாளர் திரு மதிவாணன் அவர்களை வரவேற்புரை ஆற்ற பணிவோடு வரவேற்கிறேன். ஐயா மதிவாணன் ஐயா, உங்களோட ஆடியோவை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. மதிவாணன் ஐயா, ஆடியோ ஆன் பண்ணிக்கோங்க. மதிவாணன் ஐயா, இப்ப பேசுங்க. பேசுங்க. வந்துடுச்சு ஜி. ஜி இப்ப ராமகிருஷ்ணன் ஜி காதுல விழுதுல? பேசுங்க ஜி, பேசுங்க. சரிங்க சரி. நமது பர்யாவரன் சன்ரக்ஷன் தென் தமிழகத்தின் சார்பாக உலக சுற்றுச்சூழல் தினமான ஜூன் 5 இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிக்கான நிறைவு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைத்து நபர்களையும் வருக வருக என முதலில் வரவேற்கிறேன். நமக்கு பூமியின் மீது நாம தொடுத்துள்ள போர்ன்னு தான் அதை சொல்றாங்க. நாம பூமியை எவ்வளவு தூரம் மாசுபடுத்தி இருக்கிறோம் என்பதை உலக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதற்கான ஒரு முயற்சியாக எடுத்து இந்த மாசுபாடை நீக்கி எதிர்வரும் சமுதாயத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய வளங்களை நல்ல முறையிலே
எதிர்காலத்தில் அவர்களுக்கு பாதுகாத்து அவர்கள் வாழ்க்கை சுகமாக இருப்பதற்காக கொண்டு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்பு. இந்த அமைப்பின் மூலமாக நமது இயக்கத்தின் பிஎஸ்ஜி என்று சொல்லக்கூடிய பரியாவரண சம்ரக்ஷன் தென் தமிழகத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு அருளாசி வழங்க பூஜ்ய ஸ்ரீ சுவாமி அத்வைதானந்தா சின்மயா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் எர்ணாகுளத்திலிருந்து ஐயா வந்திருக்கிறார்கள். சுவாமிஜி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தென் ஹார்ட்டி வெல்கம் டு தருண் விஜய், எக்ஸ் எம்பி, ராஜ்யசபா உறுப்பினர். நமது நிகழ்ச்சிக்கு நமது முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினரான தருண் விஜய் அவர்கள் கலந்து வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என அழைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக ஹார்ட்டி வெல்கம் டு சுரபி தாமூர், நேஷனல் பிஎஸ்ஜி சோசியல் மீடியா விங். ஹார்ட்டி வெல்கம் டு சுரபி தாமூர். சுரபி தாமூர் அவர்கள் உலக நமது தென் தமிழகத்தினுடைய நமது இந்திய சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய சோசியல் மீடியாவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக ஹார்ட்டி வெல்கம் டு கௌதம் கவுடாஜி ஃப்ரம் பெங்களூர், பிரபாரி டு சதர்ன் பிஎஸ்ஜி. திரு கௌதம் கவுடா அவர்கள் பெங்களூரில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். நமது சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய எங்களுக்கான பொறுப்பாளர். அவர்களையும் வருக வருக இணைக்கிறேன். அதற்கு அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவர்களுக்குமான ஒரு ஜட்ஜாக இருந்து அவர்களுடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அத்துடன் நமது சுற்றுச்சூழல் பரியாவரனுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டுள்ள பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மாணவர்கள் ஆர்வமாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவு சுமார் 800 மாணவர்களுக்கு மேல் கலந்து கொண்டு திருக்குறளிலும் சுற்றுச்சூழலிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்திய அத்தனை நல்ல மாணவ கண்மிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய பல்வேறு வகையில எங்களுடைய இயக்கத்தில் அரும்பாடுபட்ட திரு ராமகிருஷ்ணன் மதுரை அவர்களையும், திரு அனந்தகிருஷ்ணன் கன்னியாகுமரியினுடைய பொறுப்பாளர் அவர்களையும், நமது சிவகுமார் நாகை அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து மாணவர்களுடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது. மாறுவேடமிட்டெல்லாம் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அவர்களுடைய திருக்குறளின்பால் ஒரு சிறந்த ஈடுபாட்டை வெளிப்படுத்திய அத்தனை மாணவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ராமகிருஷ்ணன்ஜி தொடருங்க. ஜெயசூர்யா அப்படின்ற மாணவன் வந்து சின்மயா சேலம் திருவள்ளுவர் மாதிரி இன்னைக்கு திருக்கோலம் அணிந்து பேச சொல்லியிருந்தோம். அவர் என்ன பேர்ல இருக்காருன்னு தெரியல. ஜெயசூர்யான்ற பேர்ல இல்ல. அவர் இருக்காரா லைன்ல? ஜெயசூர்யா சார் இருக்காங்க சார். சஞ்சிதாங்கிற நேம்ல இருக்காங்க சார். சங்கீதான்ற பேர்ல இருக்காங்க. சஞ்சிதா அவங்க சிஸ்டர் நேம்ல இருக்காங்க சார். ஸ்பெல்லிங் சொல்லுங்கம்மா. SANJITHA சஞ்சிதா அப்படிங்கிற நேம்ல இருக்காங்க. வந்துட்டாங்க. ஜெயசூர்யா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹரியோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயசூர்யா. நான் சின்மயா
பள்ளியில் யூகேஜி படிக்கிறேன். திருக்குறளின் சிறப்பு. திருக்குறளின் பயன்படுத்தாத ஒரே ஒரு எழுத்து ஆவு. திருக்குறளின் எழுதியவர் திருவள்ளுவர். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். வான் சிறப்பு. 1. நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் ஆனின்றி அமையாது ஒழுக்கு. 2. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. 3. விசும்பின் துளிவிழி நல்லார் மற்றாங்கே பசும்புல் தலை காந்து அடித்து மருந்து. 4. மருந்தனை வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றியுனி. 5. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். உளவு. 6. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். நன்றி. நன்றி. ஜெயசூர்யா மாணவன் ஜெயசூர்யாவுக்கு வந்து பர்யாவரன் சங்கர்ஷன் கதிவிதி சார்பாக இனிய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து சுற்றுப்புற சூழல் பற்றி, அதாவது இன்றைக்கு வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய சவாலா இருக்கிறது வந்து நெகிழி அப்படின்ற கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் தான் வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான் நமக்கு இருக்கு. அதை பத்தி அபர்ணா கே 8வது வகுப்பு மாணவி ஏகேஆர் ரெசிடென்சி ஸ்கூல்ல இருந்து நமக்காக பேச போறாங்க. அபர்ணா கே ரெடியா இருங்க. இப்போ பேசுங்க. நீங்க பேசு. அன்மியூட் பண்ணிக்கமா. சூரியனை போல் இருக்கும் அவையோர்களுக்கும் சூரியகாந்தி பூ போல் இருக்கும் என்னுடைய சக தோழர் தோழிகளுக்கும் அவர்களுக்கு வேறாய் நிலைத்திருக்கும் என்னுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு வயதில் தாலாட்டு பாடும் பாட்டியை நம் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிட்டோம். அதே போல் தென்றலால் தாலாட்டு பாடும் இந்த சுற்றுப்புறத்தை கெடுக்காமல் விடுங்கள் அப்பா என்று ஒரு கருத்தை கூறிக்கொண்டு இன்று நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்று நான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி பேச வந்துள்ளேன். சுத்தம் சோறு போடும் என்பது ஒரு பழமொழியாகும். இந்த பழமொழி நமக்கு தூய்மையின் அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. மக்கள் பொதுவாக தூய்மையான சுற்றுப்புறத்தையே விரும்புகிறார்கள். ஆனால் தன்னையும் தன் வீட்டையும் மட்டும் தூய்மையாக வைத்திருந்தால் போதாது, நம் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருந்தால் தான் பல நோய்கள் பரவாது. இல்லை என்றால் நோய்கள் பரவி நம் உடல் நலத்திற்கு பாதிப்புகள் ஏற்படும். வீடு தூய்மையாக இருந்தால் தான் ஊர் தூய்மையாக இருக்கும். ஊர் தூய்மையாக இருந்தால் தான் நகரம் தூய்மையாக இருக்கும். நகரம் தூய்மையாக இருந்தால் தான் இந்த நாடே தூய்மையாக இருக்கும். இதைதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்கிறோம். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று திருவள்ளுவர் அன்றே தூய்மை இரு வகைப்படும் என்கிறார். ஒன்று புறந்தூய்மை, மற்றொன்று அகந்தூய்மை. சுற்றுச்சூழல் என்பது இயற்கையின் உயிருள்ள அல்லது உயிரற்ற உயிரினங்களை உள்ளடக்கியதாகும். இது பெரும்பாலும் பூமி அல்லது பூமியின் சில பகுதிகளாக குறிப்பிடப்படுகிறது. இன்று இயற்கையும் சுற்றுப்புறத்தையும் பாதிக்கும் பல்வேறு காரணங்களில் நெகிழி என்னும் பிளாஸ்டிக் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது உலகத்தையே அச்சுறுத்தும் பிரச்சனையாக உருவெடுத்தும் வருகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக கண்ணை கவரும் பிளாஸ்டிக் பொருட்களின் ஆதிக்கத்தில் மூழ்கி நம் இந்த உலகத்தையே தத்தளித்து வருகின்றோம். அதனால் இன்று முதல் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம் என்று நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்வோம். நமக்கு தேவையற்ற பொருட்களையும் குப்பைகளையும் நம் எல்லா இடத்திலும் போடுகின்றோம். அவ்வாறு போடுதல் கூடாது. அக்குப்பைகளை மூடியுள்ள குப்பை தொட்டிகளில் போட வேண்டும். சாக்கடை நீர் எல்லாம் கொசுகளின் வாழ்விடமாகவே மாறிக்கொண்டு வருகிறது. அதனால் அந்நீரை தனியாக வாய்க்கால் மூலம் கொண்டு சென்று பயன்படுத்தாத நிலங்களில் பாய்ச்சுதல் வேண்டும். இதன் மூலம் அந்த இடத்தில் நம் புல்களை வறக்க செய்யலாம். அந்நீரை ஒருபோதும் ஆற்றில் கலக்கவே கூடாது. ஒரு வினைக்கு மற்றொரு வினை இருக்கும். நம் நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இயற்கையும் அப்படிதான்.
இயற்கையை மதிப்போம், இந்த விதியை வெல்வோம். என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மாணவி அபர்ணாவுக்கு வந்து மிக்க நன்றி. நாங்க இந்த பர்யாவரன் சன்ரக்ஷன் சார்பா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தப்போம். இதுல கலந்துகிட்ட 600க்கு மேற்பட்ட மாணவர்களுமே வந்து மிக 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 திறமைசாலிகள் தான். அதுல வந்து சில பேருக்கு மட்டும்தான் எங்களால இங்க வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா நிகழ்ச்சி வந்து கம்மியான நேரம் அப்படின்றதுனாலதான். இதுல வந்து எங்களை வந்து போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது எங்களை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் வந்து நத்தம். திண்டுக்கல் மதுரைக்கு பக்கத்துல திண்டுக்கல்லோட மாவட்டத்துல இந்த நத்தம் அப்படின்ற ஊர் இருக்கு. இந்த பகுதியில இருந்து கலந்துகிட்ட ஆர் தனலட்சுமி அப்படின்ற மாணவி வந்து 1330 குறளையுமே வந்து அவங்க வந்து 7வது வகுப்பு படிக்கும் போதே வந்து மனப்பாடமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் வந்து எங்களை ஆச்சரியப்படுத்தினது. அந்த மாணவிக்கு வந்து இன்னைக்கு பேசுனதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஆர் தனலட்சுமி, நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. தனலட்சுமி, எஸ் சார். கேமரா ஆன் பண்ணிக்கோ. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ஆர் தனலட்சுமி. நான் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் அப்பாவின் பெயர் எஸ் ராஜேந்திரன். எங்க அப்பா வந்து தள்ளுவண்டியில வந்து பாத்திரம் விற்கிறாங்க. எங்க அம்மாவின் பெயர் ஆர் காட்டுராணி. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. எனக்கு வந்து 3 தங்கச்சி இருக்காங்க. அவங்க வந்து மொத்தம் 4 பேரு. நான் தான் வீட்டுக்கே மூத்த பொண்ணு. நான் வந்து 1330 குறளையும் படித்துள்ளேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கேன். அதுக்காக வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து எங்க அம்மா அப்பா, அடுத்து வந்து எனது ஆசிரியர் மகாலட்சுமி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வருகிறேன். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் முதலில் நன்றி சொல்கிறேன். அம்மா அப்பா மிக்க நன்றி. மகாலட்சுமி அம்மாவுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அம்மா மிக்க நன்றி அம்மா. அம்மா தான் இந்த மாதிரி போட்டி நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் அறிவிச்சாங்க. அதனாலதான் நான் இந்த போட்டியில எல்லாம் கலந்து கொண்டு இருந்தேன். அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மாதிரி பிஎஸ்டி வெர்ஷன் தமிழ்நாடுல இருந்து தான் இந்த மாதிரி போட்டி இதெல்லாம் எடுத்திருந்தாங்க. அவங்களாலதான் நான் இந்த இதுக்கே கலந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு கேட்ட ஆசிரியருக்கும் மிக்க நன்றி சொல்ல விரும்புகிறேன். மிக்க நன்றி. அதே மாதிரி என்னைய மாதிரியே எங்க பாப்பாவும் படிச்சிருக்காங்க. மீதி எங்க 2 தங்கச்சியும் படிச்சிருக்காங்க. அவங்களும் 1330 குறளையும் படிச்சிருக்காங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னோட ஆசை வந்து நான் வந்து எங்க அப்பா தான் எங்களை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நானும் நல்லா படிச்சு வேலைக்கு போய் எங்க குடும்பத்தை வந்து கஷ்டப்படாம பாத்துக்கிறேன்னு நான் ரொம்ப விரும்புறேன். அதுதான் என்னோட ஆசை. நன்றி நன்றி நன்றி. மாணவி தனலட்சுமிக்கு பிஎஸ்டி தக்ஷின் தமிழ்நாடு சார்பா வந்து நம்மளோட வாழ்த்துக்கள் சொல்றோம். அந்த மாணவி வந்து மேலும் 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 பல வெற்றி பெறதுக்காக வந்து நாங்க அவங்கள வந்து வாழ்த்துறோம். இதே மாதிரி நிறைய திறமசாலிகளை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த மாதிரி ஒரு திறமசாலிகள்ல ஒரு சிறுவன் 5வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சின்மயா வித்யாலயா கோயம்புத்தூர்ல படிக்கிறான். 5வது வகுப்பு தான் படிக்கிறான். ஆனா அந்த பையனோட முத்தான பேச்சு, அழகான உச்சரிப்பு என்னை எல்லாரையுமே வந்து ஆச்சரியப்படுத்துச்சு. அந்த மாணவன் பெயர் வந்து சிவசுப்பிரமணியன். அந்த மாணவன் வந்து இப்ப திருக்குறள் வந்து நமக்காக வந்து பேசுவான். சிவசுப்பிரமணியன், நீங்க பேச ஆரம்பிக்கலாம். சிவசுப்பிரமணியன் வணக்கம். கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. கேமரா ஆன் பண்ணிக்கோங்க சிவசுப்பிரமணியன், கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. ஹரியோம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் சிவசுப்பிரமணியன். நான் சின்மய வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
திருக்குறள் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. உலகத்தின் பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மனித வாழ்வில் தேவையான அனைத்து கருத்துக்களும் திருக்குறளில் உள்ளன. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தின் மூலம் மழை பெய்வதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும், மழை இல்லையேல் ஓரே உயிராகிய புல் கூட இருக்காது என்பதை அறிந்திருக்கிறேன். மருந்து அதிகாரத்தின் மூலம் உணவின் தன்மை மழை மட்டுமே பூமித்தாயை செல்ல வைக்க முடியும். மழைக்காக மட்டுமே மரங்கள் செல்லி வளரும். வளர்ந்தால் மட்டுமே நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். உலக சுற்றுச்சூழல் பின்பற்றி சுற்றுச்சூழல் பாதுகாக்க நாம் அனைவரும் தினம் உறுதி போற்றப்படும் திருக்குறளுக்கும் தம்பி கொஞ்சம் மைக்க நல்லா வச்சுட்டு பேசுப்பா. இன்னொரு தடவை வந்து சந்தர்ப்பம் எடுத்துக்கோ. உன்னோட குரல் கேட்கல. மைக்க பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு தடவை பேசுப்பா. ஓகே சார். சுப்பிரமணியன். நான் கோயம்புத்தூர் பள்ளியில் அமைந்துள்ள சின்மய வித்யாலயில் படிக்கிறேன். திருக்குறள் பெற்ற நன்மைகள் பற்றி கூற வந்துள்ளேன். திருக்குறள் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. உலகத்தின் பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தேவையான அனைத்து கருத்துக்களும் திருக்குறளில் உள்ளன. வான்சிறப்பு என்ற அதிகாரத்தில் வெளிவா நடுபட்ட நமக்கு வெளியே வந்துடும். வெளியே வராது, மினிமைஸ் ஆயிரும். பின்னாடி ஓடிட்டு இருக்க நன்மைகளை போன்றவர் என்பதையும் அறிந்திருக்கிறேன். மழை பெய்தால் மட்டுமே செழிக்க வைக்க முடியும். மழை பெய்தால் மட்டும் மரங்கள் செழித்து வளரும். மரங்கள் வளர்ந்தால் மட்டுமே நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடும் நாளில் வள்ளுவரின் விதிமுறைகளை பின்பற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க உறுதி ஏற்போம். அனைவரும் தினம் ஒரு திறன் கற்று அதற்கு நடக்க உறுதி ஏற்போம். இது வள்ளுவருக்கு மட்டுமல்லாமல் உலக திருக்குறளுக்கும் நாம் செலுத்தும் மரியாதையாகும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். மாணவர் சிவசுப்பிரமணியனுக்கு வந்து ஏதோ ஒரு நெட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ நிகழ்ச்சிக்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து நம்ம பூஜ்ய சுவாமி அத்வைதாஜி வந்து நமக்காக வந்து ஒரு சிறப்புரையாற்ற வந்திருக்காங்க. அவங்கள வந்து பேச வருமாறு வந்து கேட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சுவாமியை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். சுவாமி வேதானந்தா அப்படின்னு பொள்ளாச்சியில இருக்காங்க. அவங்க வந்து சுவாமி அத்வைதானந்தா பத்தி ஒரு சிறு அறிமுகம் பண்ணுவாங்க. சுவாமியோட அறிமுகம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பூஜ்ய ஸ்ரீ சுவாமி அத்வைதானந்தா அவங்க வந்து நமக்காக வந்து சொல்லக்கூடிய அருளாசி அனைவரும் கேட்போம். ஹரியோம், கேக்குதுங்களா? ஹரியோம். கேக்குது ஜி, பேசுங்க ஜி. சுவாமிஜி கேக்குது, பேசுங்க. பூஜ்ய ஸ்ரீ சுவாமி அத்வைதானந்தா அவர்கள் சின்மய இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனுடைய தலைவராக தற்பொழுது பணியாற்றி வருகிறார்கள். சின்மய மிஷனில் 18 வயதில்
இணைந்தவர்கள். சாந்திப்பணி சாதனாலயா மும்பையில் வேதாந்த குருகுலம் பயின்று 1992 பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தரிடம் நேரடியாக தீட்சை பெற்றவர்கள். 2003 பூஜ்ய குருஜி சுவாமி தேஜோமயானந்த அவர்களிடம் சந்நியாச தீட்சை பெற்றார்கள். சின்மயா மிஷனுடைய கொடைக்கானல் மற்றும் திருச்சி மையங்களில் சேவை செய்தவர்கள். 1996 கோவை சிறுவாணி சின்மய இன்டர்நேஷனல் ரெசிடென்சியல் ஸ்கூல் அதனுடைய ஆச்சாரியராகவும், 2000 சின்மய கார்டன்ஸில் அமைந்துள்ள சாந்திப்பணி வித்யா மந்திரின் வேதாந்த குருகுலத்தின் ஆச்சாரியராக இருந்து பிரம்மச்சாரிகளை தயார்படுத்தியவர்கள். 2003 சின்மய மிஷனுடைய ஆராய்ச்சி துறை நிறுவனமான சின்மய இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் இண்டாலஜி மற்றும் சமஸ்கிருத ஆராய்ச்சி நிறுவனமான அந்த நிறுவனத்தில் பொறுப்பேற்று மிகச்சிறந்த சேவை பணி ஆற்றி வருகிறார்கள். பகவத்கீதை ஞான யஜ்ஞங்களும் உபனிஷத் ஞான யஜ்ஞங்களும் மிக அதிக அளவில் செய்திருக்கிறார்கள். சுவாமிஜி அவர்கள் ஹோலி கீதா ரெடி ரெஃபரன்ஸ் என்ற புத்தகமும், அதுபோல அட்வான்ஸ்டு வேதாந்தா கோர்ஸ் என்ற புத்தகமும், வேதாந்தா அன்வெயில்டு என்ற ஒரு தொடர்ச்சியான கட்டுரைகளை சின்மயா மிஷனுடைய அதிகாரப்பூர்வ மாத இதழான தபோவன் பிரசாத்தில் அளித்து வந்திருக்கிறார்கள். அதுபோல ஃபவுண்டேஷன் வேதாந்தா கோர்ஸ் போன்ற நூல்களை தொகுத்தவர்கள். பகவத்கீதா, ஈஸ்வர தர்சனம், சூக்தி சுதா போன்ற நூல்களை தொகுத்தவர்கள். மேலும் சின்மயா மிஷனுடைய மிக பிரபலமான தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் திரைத்தொடராக வந்த உபனிஷத் கங்கா அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக திறம்பட பணியாற்றியவர்கள். மேலும் எல்லாவற்றிற்கும் மணிமகுடமாக பிரம்மசூத்ரா சதுசூத்ரி சங்கர பாஷ்யத்துடன் ஆங்கில மொழிபெயர்ப்பை 2 வால்யூம்களாக வெளியிட்டார்கள். அதில் 10க்கும் மேற்பட்ட கமெண்ட்ரிகளை கீழே ஃபுட்நோட்டாக தந்திருக்கிறார்கள். 15வது வேதாந்த கோர்ஸாய் சாந்திப்பணி சாதனாலய மும்பையின் ஆச்சாரியராக இருந்து நல்ல பல பிரம்மச்சாரிகளை உருவாக்கி சமுதாயத்திற்கு அளித்திருக்கிறார்கள். பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் இனிமையாக பேசும் சுபாவம் உள்ளவர்கள், மிகவும் அன்பானவர்கள், கருமமே கண்ணாயினாரா இருக்கக்கூடியவர்கள், நல்ல பல ஆத்ம சாதகர்களை உருவாக்கியவர்கள். சுவாமிஜி அவர்களை தற்பொழுது இந்த ஆசியுரை மற்றும் வழிகாட்டுதல் உரையை அளிக்க வருமாறு அன்போடு அளிக்கிறோம். ஹரிஓம். வணக்கம். ஹரிஓம். ஹரிஓம். சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி. வேதாந்த சைத்தன்யம் தானே? சரி, யார் யாருக்கெல்லாம் வீடியோ ஆன் செய்ய முடியுமோ ஆன் செய்துக்குங்க. ஆடியோ மட்டும் ஆஃப் ஆகுங்க. நீங்க ஆன் செய்தால் உங்களால நான் பார்க்க முடியும். ராமகிருஷ்ணன்ஜி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் மற்றும் இறை பக்தர்களுக்கும் சுற்றுச்சூழல் எல்லாம் பொலிவாக நன்றாக இருக்க வேண்டும் என்று இடைவிடாது அதற்கு சேவை செய்பவர்களுக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய திருக்குறள் மனப்பாடம், பிறகு அதை ஒப்புவித்தல், இதையெல்லாம்
பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆன்லைன் மூலமாக நானும் சேர்ந்து அவ்வப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய திருக்குறள் எல்லாம் நன்றாக கேட்டு மிகவும் ரசித்தேன். நீங்கள் நன்றாக இவ்வாறு திருக்குறளை படிப்பதற்கும் சொல்வதற்கும் காரணமாக இருந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இந்த பர்யாவரன் சம்ரக்ஷன் கதிவிதி அதனுடைய சேவகர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்றோம். அதாவது இயற்கை, சுற்றுப்புறம் இவையெல்லாம் நாம் நன்றாக பாதுகாப்பதற்காக உலக அளவில் வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே என்று நாம் கொண்டாடுகிறோம். இது கொண்டாடுகிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த நாள் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் தீவிரமாக நாம் ஆராய வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். பர்யாவரணம் இந்த இயக்கத்திற்கு பர்யாவரன் சம்ரக்ஷன் கதிவிதி அப்படின்னு சொல்றாங்க. பர்யாவரணம் என்றால் இயற்கைன்னு அர்த்தம், நம்முடைய சுற்றுப்புறம்னு அர்த்தம். சம்ரக்ஷன் என்றால் அதை பாதுகாப்பதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட இந்த இயக்கம் பர்யாவரண சம்ரக்ஷன் கதிவிதி. இந்த உலகம் என்பது சுற்றுப்புறம் சொல்றோம், இயற்கைன்னு சொல்றோம், மலைகள், காடுகள், அப்புறம் சமுத்திரம், கடல், இதெல்லாம் இயற்கை தான் இல்லையா? இந்த உலகம் நம்மை சுற்றி இருக்கும் இந்த உலகம் இயற்கை தான். இந்த உலகம் இறை ஸ்வரூபம். அதுதான் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். உலகம் நம்ம சொல்றோம், ஆனா இந்த உலகம் என்ன, எது? இந்த மலை, காடு, நம்ம சுற்றி இருக்கும் மனிதர்கள், அப்புறம் மிருகங்கள், பறவைகள் எல்லாமே நம்ம உலகம் சொல்றோம் இல்லைங்களா? ஆனா இந்த உலகம் இறைவனுடைய சொரூபம். இறைவன் தான் உலகமாக தோன்றுகிறார். இதுதான் அடிப்படை. இந்த சம்ரக்ஷன், ப்ரொடெக்ஷன், இதை நாம் காப்பாற்றுவது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், இந்த உலகம் நாம் வழிபடும் இறைவன் தான். இறைவன் வேறு, உலகம் வேறு என்று இல்லை. இறைவன் தான் உலகமாக காட்சி தருகிறார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாரதியார் பாட்டு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? காக்கை சிறகினிலே நந்தலாலா. இந்த காக்கையினுடைய சிறகுல நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னு பாரதியார் சொல்றார். இறைவா, உன்னைதான் நான் பார்க்கிறேன். நந்தலாலா, கிருஷ்ணா, உன்னைதான் நான் பார்க்கிறேன். காணும் இடமெல்லாம் நந்தலாலா. எதையெல்லாம் பார்க்கிறனோ எல்லாம் இறைவன் நீதானே அப்படின்றார். நீங்க பாருங்க, முதல் குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் தான். என்ன குறள் அது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியுதானே அந்த குறள்? இந்த குறள்ல வள்ளுவர் இதைதான் சொல்றார். நம்ம எல்லாம் மனப்பாடம் பண்றோம். நான் கூட ஸ்கூல்ல இருக்கும்போது முதல் குறளா மனப்பாடம் பண்ணேன். இந்த மனப்பாடம் பண்ணா 2 மார்க் கிடைக்கும். சரியா எழுதுனா 2 மார்க் தருவாங்க. ஆனா இந்த குறள் தான் எல்லா வகையான தர்மத்துக்கும் நீதிகளுக்கும் ஆதாரம், அதிஷ்டானம். இதுதான் மூல காரணம். இந்த குறள் நல்லா கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம், எல்லா எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா? அ ஆ இ ஈ உ ஊ, எத்தனையோ எழுத்துக்கள் இருக்கு. உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள், இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆயுத எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் ஒலிகள் தானே. ஆ அப்படின்னு சொன்னா ஒலி, ஊ இதுவும் ஒலி, ரா அப்படின்னு சொன்னா ஒலி, எல்லாம் ஒலிகள் தான். வள்ளுவர் என்ன சொல்றாரு? எல்லா ஒலிகளுக்கும், எல்லா எழுத்துகளுக்கும் மூலமாக என்ன இருக்கிறது? எந்த ஒலி இருக்கிறது? அகரம்.
அகர முதல, முதலன்னா மூல காரணம். அகர முதல எழுத்தெல்லாம், எல்லா ஒளிகளுக்கும் அகரம்தான் மூல காரணம். சரி சுவாமிஜி, இதனால என்ன பெரிய விஷயம் சொல்ல வரீங்க நீங்க? இல்ல, எப்படி இந்த அகரம் மூல காரணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த அகரம் தான் எல்லா ஒளிகளாகவும் தோன்றுகிறது. எப்படி அது சுவாமி சொல்றீங்க? ஆ வேற, ஊ வேற, மா வேற, ரா வேற, சா வேற, கா வேற, ஆனா இந்த ஆ தான் எல்லாமே வா. எது எப்படி அது? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்னு நம்ம சொல்றோம். ஆ வந்து இயற்கையாக பிறப்பது இல்லையா? வாயை திறந்தா என்ன வருது? சாதாரணமா, சகஜமா, எந்த முயற்சி இல்லாம என்ன வருது? தான் வருது. எல்லாருக்கும் அது ஒரு இந்தியனா இருக்கட்டும், ரஷ்யனா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், ஜப்பனீஸா இருக்கட்டும், வாயை திறந்தா சகஜமா வர்றது எது? குழந்தை வந்து பிறக்கும் போது அழுவும் போது முதல்ல என்ன வந்து தான் அழுவுது இல்லையா? இந்த வந்து இயற்கை ஒளி. இயற்கை ஒளின்னு அர்த்தம் எந்த வகையான ஒரு நம்முடைய ஒரு எத்தனமும், எந்த வகையான நம்முடைய ஒரு செயல்பாடும் தேவையில்லை, எந்த முயற்சியும் தேவையில்லை, தானாக வருவது இந்த என்ற ஒளிதான். சரி, என்ற ஒளி சாதாரணமாக எந்த வகையான முயற்சியும் மற்றும் இயற்கையாக வருவதுன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த என்பத நம்ம கொஞ்சம் வாயை கொஞ்சம் மூடுற மாதிரி இருந்தா அப்ப அந்த வந்து ஊவா மாறும். இல்லையா? கொஞ்சம் வாயை கொஞ்சம் குறைக்கிறோம் பாருங்க. அதேதான் ஆயிடுது பாருங்க. ஆவா இருக்கட்டும், எந்த ஒளியா இருக்கட்டும், அந்த ஆதான் வந்து இந்த ஒளிகள் ஒரே ஒளி, ஒரே ஒரு ஒளிதான் ஆதான். ஆனா நம்முடைய வாயினுடைய நிலைமை, அந்த காற்றினுடைய போக்கு, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற்றும் பொழுது என்ன ஆகுது? இந்த வந்து வேற ஒளியா மாறுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதான் மற்ற ஒளிகளாக மாறுகின்றது. இந்த என்ற ஒளிதான் மற்ற ஒளிகளாக தோன்றுகிறது. இதான் விஷயம். அதான் வள்ளுவர் சொல்றாரு, அகர முதல எழுத்தெல்லாம். அப்படி எப்படி வந்து மற்ற ஒளிகளாக தோன்றுகிறதோ, இருக்கிறது ஆதான், அதுதான் மற்ற ஒளிகளாக தோன்றுகிறது. இது போல ஆதி பகவன் எப்படி வந்து முதல்ல வந்து வந்து இயற்கையாக வருகிறதோ, அது போல பகவான். பகவான் என்ன அர்த்தம்? இறைவன், கடவுள். ஆதின்னு அர்த்தம் இயற்கையாக எந்த ஒரு காரணம் மற்றும் தானாக இருப்பவர். ஆதினா முதல். அந்த இறைவன் முதற்றே உலகு. இந்த உலகம், நாம் காணக்கூடிய இந்த உலகம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவை 5 வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் வேற இடத்துல. இப்படி நம்ம சுவை, ஒளி, ஊறு, ஓசை எப்படி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? கண்ணால பாக்குறோம், சிலது வந்து நம்ம சுவைக்கிறோம், காதால கேட்கிறோம். இந்த பார்க்கப்படும் இந்த உலகம் நம்முடைய 5 இந்திரியங்களால், புலன்களால் நாம் அறியக்கூடிய இந்த உலகம் மலையாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இல்ல, நான் எனக்கு முன்னாடி நான் உங்களை பாக்குறேன் இல்லையா? நீங்க என்ன பாக்குறீங்க? உங்க வீட்டுல சுத்தி பாருங்க, கட்டில் இருக்கும், இந்த சேர் இருக்கும், பெட் இருக்கும், எல்லாமே அனைத்தும் அந்த இறைவன் தான் உலகமாக தோன்றுகிறார். எப்படி அகரம், அந்த என்ற ஒளிதான் மற்ற ஒளிகளாக தோன்றுகிறதோ, அதுபோல இறைவன் தான் பல நீங்க ஒரு சில பேர் திருவள்ளுவர் போல வேஷம் போட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப உடையெல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க தான், ஆனா திருவள்ளுவர் போல இருக்கிறீங்க இல்லையா? யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இப்ப ஸ்கூலுக்கு போறது இல்லை, ஆனா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போற ஸ்டூடெண்ட்னு சொல்றோம் இல்லையா? நீங்க தான், ஆனா நீங்கள் உங்களுடைய உடைக்கு ஏத்த மாதிரி நீங்க வேற. அது போல இந்த இறைவன் தான் அவருடைய உடைக்கு ஏத்த மாதிரி, மிருகம் போல உடை போத்தா அவரு மிருகம்னு சொல்றோம். இறைவன் தான் மிருகம்.
பறவை போல ஒரு உடை இருந்தா அந்த இறைவனுக்கு நம்ம என்ன சொல்றோம்? பறவைன்னு சொல்றோம். மனிதன் போல உடை போட்டா அத மனிதன் நம்ம சொல்றோம். மலை போல உருவம் இருந்தா அத மலைன்னு நம்ம சொல்றோம். கடல் சொல்றோம் இல்லையா? இப்படி ஒரே இறைவன் தான் இந்த உலகத்தில் வெவ்வேறு விஷயங்களாக, வெவ்வேறு பொருள்களாக, பல தோற்றங்களாக அந்த இறைவன் தான் இருக்கிறார். சரிங்களா? இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா மத்ததெல்லாம் சுலபமாயிடும் பாருங்க. இப்படி உலகம் இறைவன் இருக்கும்பொழுது நாம எப்படி நம்மளுடைய பழக்கம் வழக்கம்லாம் எப்படி இருக்கணும்? திருவள்ளுவருடைய மனைவியின் பேரு வாசுகி. ரொம்ப அருமையான எல்லா வகையான நற்குணங்களும் கொண்ட அருமையான பதிவிரதை வாசுகி. திருவள்ளுவர் மனைவி ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு ஒரு அன்புடன் இருந்த ஒரு ஒரு குடும்பம். திருவள்ளுவரும் தெய்வீகமானவள், வாசுகியும் தெய்வீகமானவள், அருமையான குணங்கள் கொண்டவர்கள் இல்லையா? அப்படி இருந்திருக்காங்க. அந்த பிறந்தவர்கள் எல்லாம் இறக்க வேண்டியது தானே, அதுல எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதுதான். அந்த வாசுகி அம்மாவுடைய இறக்கும் தருவாய், இறந்து போகக்கூடிய நேரம், அவ்வளவு ஒரு அருமையானவங்க. ஆனா அவங்க இறந்து போக முடியல. இறந்து போகணும், ஆனா இறந்து போக முடியல. கஷ்டமா இருக்கு அந்த அம்மாவுக்கு. வள்ளுவர் பாக்குறாரு, ஏன் அம்மா கொஞ்சம் கஷ்டமா இருக்காங்க, அவரு வாசுகி ஏன் கஷ்டப்படுறான்? வாசுகிட்ட போய், வாசுகி என்னம்மா, ஏதாவது மனசுல ஏதாவது இருக்கா, ஏதாவது சொல்லணுமா? ஆமாங்க. என்னம்மா, என்ன சொல்லணும்? இல்ல, ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. என்ன என்ன சந்தேகம், என்ன கேள்வி? இல்ல, நீங்க சாப்பிடும்போது எல்லா சமயமும் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அது டம்ளர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, நீங்க ஒரு ஊசி வைக்க சொல்லுவீங்க. எல்லா வாட்டியும் அந்த ஊசி இருக்கணும்னு சொல்லுவீங்க சாப்பிடும்பொழுது பக்கத்துல. அந்த ஏன் அந்த ஊசி நீங்க வைக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க? எனக்கு புரியல, இது வரைக்கும் எனக்கு புரியல, கேட்டதில்லை நானு. ஆனா அதை கேட்கணும்னு போல இருக்கு, அதனால நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. அவர் கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்றாரு, வாசுகி, அது ஏன்னா, நீ உணவு பரிமாறும் பொழுது, சாதம் பரிமாறுறோம் இல்லைங்களா, அப்ப ஏதாவது கொஞ்சம் கீழே விழுந்தா அதை எடுத்து அந்த தண்ணீர்ல கொஞ்சம் அதை அந்த 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 பருக்கைய, அந்த என்ன சொல்றது, அந்த அரிசி கொஞ்சம், நீ கொடுத்த சாதம் கொஞ்சம் அந்த தண்ணியில கொஞ்சம் கழுவிட்டு, அது வீணா கூடாது, அதனால நான் அதனால அந்த ஊசி வைப்பேன், ஊசி வைக்க சொல்லுவேன் உன்னை. அப்ப என்ன பண்ணு, கீழே ஏதாவது விழுந்தா அதை நான் எடுத்து அந்த தண்ணீர்ல கழுவி வீணாக்காம சாப்பிடணும் இல்லையா? எத்தனை மாதங்கள் அந்த உழவர்கள்லாம் முயற்சி செய்து அந்த பயிர்கள்லாம் நமக்கு பண்றாங்க, அது வீணாக்கூடாது இல்லையா அவருடைய முயற்சி எல்லாம். அதனாலதான் நான் அந்த ஊசி கேட்டேன், ஊசி வச்சிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ஒரு நாள் கூட நீ சாதம் பரிமாறும் பொழுது, உணவு பரிமாறும் பொழுது ஒரு பருக்க கூட கீழே விழலமா, அதனால அந்த நான் ஊசி வச்சா கூட அதை நான் அதை எடுத்து நான் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அம்மா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய வாழ்க்கையில் தன் கணவருக்கு இடைவிடாமல் எல்லா வகையான உதவியும் பணிவிடையும் செய்த அம்மாவுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தது. வள்ளுவர் கண்ணீரிலும் தண்ணீர், அப்படிப்பட்ட அருமையான எனக்கு உதவி, வாழ்க்கை முழுதும் உதவி செய்த அம்மையே அப்படின்னு தன்னுடைய மனைவியை பற்றி அவருடையும் கண்ணில் தண்ணி, இந்த அம்மாவுக்கும் சந்தோஷம். அப்படி சந்தோஷத்தோட அவர் அந்த அம்மா உடம்பு விட்டு போனதா சொல்லுவாங்க. இதுல என்ன என்ன தெரியுது பாருங்க, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் சாப்பிடுறோம், ஆனா சாப்பிடும்போது நம்ம என்ன உணவை நம்ம வீண் செய்யறோமா, இல்ல முழுமையா அதெல்லாம் முடிக்கிறோமா? எனக்கு பிடிக்காது, இது வெண்டைக்காய் எனக்கு வேண்டாம், இது கீரை நான் சாப்பிட போறது, இப்படிலாம் நம்ம சொல்லாம இருப்பதை, உணவு அது ஒரு மருந்து, இறைவன் செய்த மழையால் தோன்றியது, உழவர்கள் உழுத இந்த உணவு, உழவர்கள் உழுது நமக்கு ஏற்படுத்தி இந்த உணவு,
தயார் செய்த உணவு, பெற்றோர்கள் நமக்கு அன்புடன் நமக்கு செய்த இந்த உணவு அப்படின்னு எல்லாவற்றையும் அன்புடன் எடுத்து எதையும் வீணாக்காமல் நாம சாப்பிடும் பொழுது, அப்பொழுது நாம் என்ன பண்றோம்? நம்முடைய இயற்கை சூழல் அனைத்தையும் நாம் இறை சொரூபமாக, இறைவனாக நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இயற்கையை பாதுகாப்பதுன்னா என்ன அர்த்தம்? இது போல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். கரண்ட் வேஸ்ட் ஆகுது, ரூம்ல தேவையில்லாம ஃபேன் ஓடிட்டு இருக்கு, லைட் எரியுது, நம்ம என்ன பண்ணோம்? அதை போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஏன்? அதுவும் இயற்கையிலிருந்து வருதுதானே நமக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லையா? சின்ன வயசுல நாங்கெல்லாம் இருக்கும்போது அம்மாலாம் சொல்லுவாங்க, அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, இது மாதிரி நடக்கும் பொழுது இந்த பூமியில தொப்பு தொப்புன்னு நடக்கக்கூடாது, அமைதியா நடக்கணும். ஏன்? பூமி தேவிக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்? அந்த பூமியும் நாம் இறைவனாக பார்க்க வேண்டும். இப்படி இந்த உலகம் அனைத்தையும் நாம் இறைவனாக பார்த்தால் அதுவே அந்த நம்ம இயற்கையை நாம் பராமரிப்பது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எவரெஸ்ட் மலையை முதல்ல ஏறினவங்க யாரு? படிச்சிருப்பீங்க இல்லையா? யாரு? எட்மண்ட் ஹிலாரி, டென்சிங் நார்கே. கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேரு? இவங்க 2 பேரும் எவரெஸ்ட்ன்றது 1950 அப்பெல்லாம் சொல்றேன் நானு, யாரும் ஏறினதே கிடையாது. அப்போ உயர்ந்த சிகரம் இல்லையா? கஷ்டப்பட்டு இவங்க 2 பேரும் மேல ஏறிட்டு அவங்களுடைய நாட்டினுடைய அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய அடையாளங்கள், சின்னங்கள்லாம் அதுல போட்டு அதனுடைய பிளாக் எல்லாம் அங்கெல்லாம் வச்சுட்டு கீழே இறங்கி வரும்பொழுது எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட, வாட் அ கிரேட் ஒர்க் யூ ஹவ் டன், எவரெஸ்ட் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக், அப்படிப்பட்ட அந்த எவரெஸ்டே யூ ஹவ் கான்கர்ட் அப்படின்னு சொன்னாங்களாம். யாரு? இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம், யூ ஹவ் கான்கர்ட் மவுண்ட் எவரெஸ்ட். அப்ப டென்சிங் அவர் சொன்னாரா, தயவு செய்து அப்படி மட்டும் சொல்லாதீங்க, நாங்கெல்லாம் எவரெஸ்ட கான்கர் பண்ணல, எவரெஸ்டினுடைய மாதா, அந்த எவரெஸ்ட் மாதா எங்களுக்கு செய்த ஒரு ஆசீர்வாதம். அந்த எவரெஸ்டுடைய சிகரத்துல போய் நாங்க இருந்து கொஞ்சம் உட்கார்ந்து அந்த அந்த அழகை பார்ப்பதற்கு எவரெஸ்ட் மாதா செய்த ஒரு அனுகிரகம் எங்கள் மேல. அந்த இடத்துல கொஞ்சம் ஆடுதல் இருந்தா என்ன இருக்கும்? பூகம்பம் வந்தா என்ன இருக்கும்? கீழே விழுந்துருப்போம் நாங்க எல்லாரும். பேசுறதுக்கே வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் மழை வந்தா என்ன சொல்றது, அந்த பனி வந்தா, ஸ்னோ வந்தா என்ன இருக்கும்? உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் நாங்க. இது இறைவன் எங்களுக்கு செய்த அனுகிரகம் இல்லையா? இப்படி நம்ம பார்க்கும்போது, இயற்கையை பார்க்கும்போது இறைவன் சொரூபமாக பார்த்து நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அந்த இறை வழிபாடாக மாற்றி நாம் வாழ்ந்தோம் என்றால் அது நாம் இயற்கையை நாம் இறைவனாக பார்த்து பராமரிப்பது. இதுதான் நம்முடைய சாஸ்திரம், நம்முடைய கலாச்சாரம். கான்கர் த வேர்ல்ட் இல்ல, சர்வ் த வேர்ல்ட். இப்படி ஒரு எண்ணத்துடன் நாம் அனைவரும் இருப்போமாக இந்த பர்யாவரன் சம்ரக்ஷன் கதிவிதி இது போல பல அருமையான காரியங்களை செய்து உலகத்துக்கு பல சேவைகளை செய்து மாணவர்களுக்கும் அனைவர்களுக்கும் எல்லா வகையான தொண்டும் புரிந்து மேலும் செழிப்பாக இயங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய அருள் அனைத்து குழந்தைகளுக்கும், மாணவர்களுக்கும், சிறுவர் சிறுமிகளுக்கும், இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எல்லா வகையான நன்மைகளையும் க்ஷேமங்களையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி. ஹரி ஓம் சாமிஜி, மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார்.
இப்போ நம்ம வந்து அனைவருக்கும், அனைத்து குழந்தைகளுக்கும் வணக்கம். ஆனா நம்ம வந்து ஜெயசூர்யா மட்டும்தான் வந்து நம்ம வந்து அழைத்திருந்தோம். ஆனா இப்ப பார்த்தா நிறைய குழந்தைகள் வந்து திருவள்ளுவர் மாதிரியே வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து பி தீக்ஷிதா அவங்க கொஞ்சம் வாங்க பேசுங்க. இது வந்து இப்போ வந்து நாங்க எடுத்த முடிவு, உங்களுக்கு பேசுறதுக்காக, வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. ரொம்ப நேரம் பேச வேண்டாம், கிடைத்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. தீக்ஷிதா வாங்க. ஹரியோம், அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் பாதீக்ஷிதா. நான் சின்மயா வித்யாலயா பதும பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறளின் சிறப்பு. ஒவ்வொரு குறளிலும் 7 சீர்கள் உள்ளன. திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். பேசுமா, கரெக்டா தான் இருக்கு, பேசுங்க தீக்ஷிதா, பேசுங்க. அதிகாரம் 2, வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிர்தம் என்றுணர் பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஓகே, மாணவி தீக்ஷிதாவுக்கு மிக்க நன்றி. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த சிறப்பு அழைப்பாளரை வந்து நம்ம அழைக்கிறதுக்காக இருக்கோம். திருக்குறள் வந்து நம்ம வந்து உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்றோம். உலக மொழிகள் எல்லாத்துலேயுமே வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஹரித்வார் அப்படின்ற உத்தரகாண்ட் மாநிலத்துல ஹரித்வார் அப்படின்ற இடத்துல வந்து திருவள்ளுவர் சிலை அமைத்து திருக்குறளை வந்து இந்தியா முழுவதுமே கொண்டு போனதுல வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் ஆசிரியர், பாஞ்சஜன்ய பத்திரிகையோட முன்னாள் ஆசிரியர் திரு தருண் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவங்களோட உரை முடித்த உடனே மாணவர்கள் அனைவருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கப்படும். தருண்ஜி, வெல்கம். தருண்ஜி, வணக்கம் ஜி. நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஹலோ ஹலோ, பேசலாம் ஜி, கேக்குது ஜி, பேசுங்க ஜி, பேசுங்க, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. Are you getting my voice clearly? Yes, voice clearly. Should I start my? Yes, ji, start the session ji. பேசுங்க ஜி, பேசுங்க, கேக்குது. அகர முதல ஏதுதேலாம் ஆதி பகவன் முதேற்ற உலக தமிழ் அன்னைக்கு முதல வணக்கம். அவத் திரு பூஜ்ய சுவாமி அத்வயானந்தஜி அவர்களே, பூஜ்ய சுவாமி வேதாந்தானந்தஜி அவர்களே, ரெஸ்பெக்டட் திருமதி துரவி தோமார் அவர்களே, ரெஸ்பெக்டட் ஆசிரியார் பெருமக்களே, மாணவ கண்ண மாணிக்கலை, என் உயிரினும் மேலான என் அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் உங்கள் சோதரன் தமிழ் தருண் விஜயின் தமிழ் வணக்கம். நாம தமிழ் அன்னையின் குழந்தைகள், நாம ஒரு தாய் மக்கள், நாம அனைவரும் ஒரே கலாச்சாரத்தை சிறந்தவர்கள், நாம அனைவரும் ஒரே குடும்பம், நாம ஐயன் திருவள்ளுவரின் குழந்தைகள். Respected all my teachers, Swamiji, and my dear children. It's one of the latest day in my life
when I'm asked to speak about the greatness of Tirukkural in reference to the protection of our environment. I congratulate Paryavaran Sanrakshan Gatividi of the RSS of Tamil Nadu. On the World Environment Day, there cannot be a better thing to organize this kind of a program under the blessings of Pujya Swamiji with the leaders of our new generation. They are the leaders of New India, and under the remembrance of the nectar of Tirukkural. For me, Tirukkural is like Srimad Bhagavad Gita. Tirukkural gives a message of hope, a pathway to peace, happiness, joy, togetherness, a peace with the Sanatan Dharma values. Tirukkural takes away all the hatred, all the jealousies, all the animosities and violence from our heart and from our society. It is not for nothing that Mahatma Gandhi was impressed with Tirukkural and Innase Tarai Orutal Avarnanna Nannanja Jayadu Vittal. This is the Kural 314. Gandhiji first came to know about Tirukkural or the Hindu Kural from Tolstoy, the great Russian author and man of literature. Only with this 314 Kural, inspired by this, he later got inspired to learn more and more and developed a great respect for Tirukkural and Tamil. This 314 is the essence of a good living. In a world today, when there is a pain, suffering, and the corona pandemic has spread all over, it is the message of Tirukkural that inspires us to serve the humanity, even risking our lives. We pay homage to hundreds and thousands of those doctors, nurses, medical attendants, policemen, army, navy, air force people, and common citizens, teachers, and students who have helped each other in this pandemic and saved the lives of millions. This is the time when Tirukkural must become, this is a song of earth, and we treat earth as our mother. In Europe, in America, in Germany, they treat their nation as a fatherland. But it is in India that we treat our country as a Matra Bhumi, as a mother earth. For us, Bharat Mata is our mother. Sri Aurobindo said that our nation is not just a conglomeration of few roads, structures, buildings, mountains, and people. No, this is a Sakshat Jagat Janani Bhavani Bharati. Our country, our nation, Bharat is a personification of Jagat Janani Bhavani Bharati. And we are the children of Bhagavati. We are the children of Mother India. That's exactly what Subramanya Bharati said in his poetry, in his several songs. Jai Jai Bharat Desham Jai Jai, Jai Jai Bharat Desham Jai. If we treat ourselves as children of Bharat Mata, then what should be our duty? What should be our dharma? What should be the first thing that we must do for serving our mother? First thing is take care of all vanaspati, all vegetation. We are the worshippers of rivers. We are the worshippers of trees. We are the worshippers of all
forest, in the entire region, wherever we go, we find that the largest number of trees, the largest number of vegetation, the largest forest cover is protected by temples, because the devotees, they go there, they worship the trees. Any devotee of Lord Krishna, any devotee of Durga, Shiva, Sri Rama will never cut the forest, will never cut the trees, because trees for us are living embodiment. They speak to us. I will request all my dear children and students, try to speak to the trees. The trees will reply you. I have done that. When I'm sad, I'm in pain, I'm in suffering, and I feel very alone, I go to the trees and speak to them about my pain. I open up my heart. I clearly, in a very candid way, tell all that is in my mind, in my heart, to the trees, and then sit under the shadow of the tree. I have seen that somehow, somewhere, some voice comes in my conscience, my heart, that tells me the right way, that gives me solace, that gives me comfort, that gives me some peace, like my own mother. A tree's shadow is compared with a mother's blessing. If you sit in the shadow of a tree, you find the same kind of a joy, same kind of a peace, same kind of a calmness in your heart that you find in the lap of your mother. Therefore, the day when we celebrate the Environment Day is a day of dharma for us. It is like worshipping Shiva. It is like worshipping Durga, worshipping Hanuman, worshipping Rama and Krishna. Because in every our mantra, we worship the Vanaspati, we worship the Aushadhi, we worship the medicine plants, and we pray God that the rain god, the Varuna, may help grow more plants, more Aushadhi, more Vanaspati, because the Vanaspati is the jewel, the Alankaran of Mother Earth. There are many Kurals that give us an idea how to live a life which is in synchronization with nature. We, the Indians, are originally the Aranyak people. Most of our rishis, our saints, our tapasvis, our sadhakas, they lived in the forest area, and they give the best of the messages for the humankind, for entire universe. The message is not limited to one section or the other segment. Their message is universal for the entire humanity. Like I said, Gandhiji's very beloved Kural 314. And it says that the best punishment to somebody who has wronged us is to do a good deed to them in such a way that they feel shy. In the present day atmosphere, you see the politics, nobody says anything good about another person. Everyone says the bad words, strong, abusive words against the other political leader. We must understand this Tirukural. We must send this Tirukural to all political leaders, which inspired Gandhiji and which is one of the best messages of Ayya Tiruvalluvar. Inna se tarai oruttal avana nana nanna yanja chayadu vital. Never do bad to the person who has done anything wrong to you. Do something good to him. And then the Kural 9-7. Yes, please tell me. Your pronunciation is correct. One of the most quoted universal Kural
is 972. It says that all are equal by birth, no high or low people. People's own actions, deeds only decide their stature. Everyone is equal. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவாவ் செய்ய தொழில் வெற்றுமை யான். I'm sorry if my pronunciation is bit not correct. I will speak only in the English translation. So these are the messages of Tirukkural which must show all the social leaders, all the religious leaders, all the political leaders. These are the Kurals which must be pasted on the new building of Parliament House, so that all the members of Parliament do not shout at each other, do not abuse each other, but work collectively in a spirit of togetherness for the goodness, for the good and the welfare of the people, for the good of the country. Friends, when we are celebrating the Environment Day, we must try to save water. Our Param Pujya Sarsanga Chalaki Sudarshan ji, he used to give us an instruction that at the time of taking food, only take that much quantity of water in your tumbler that you will drink. Even if water is available in plenty today, do not waste it. We see that in several parties, in marriages, in any program, in religious program, water is wasted like that. Everyone is given water in full tumbler, but mostly that water is wasted because we don't drink it. Try, take only that quantity of water in your tumbler that you will drink. If you need more, ask second time. But don't take so much of water that you cannot drink and then it is wasted. This is a small thing, but it helps to save a lot of water, Similarly, try to plant one tree in the tree which according to your birth nakshatra, your janma nakshatra. We all have some nakshatra connected with our birth time. If we plant one tree near our home, if we have a space inside our home or near a temple, in our school, take that nakshatra tree from the local nursery and plant. It will help you. It will be your best friend in the life. The way it grows, your happiness and joy will grow. Under its shadow, a lot of people will be benefited, and that will give you a lot of punya, a blessing from the gods. These are the small things that you must do. Have tulasi in your home always. Tulasi is a very beneficial plant. It's a medicinal plant. It is very much loved by Lord Krishna and Andal. Therefore, we must have tulsi in our home and in our schools. They are the great people that all our students, they will understand these messages of Tirukkural and protect the trees in your vicinity, protect the plants in your vicinity, plant the plants wherever you can do and see them grow. If you water a plant every day, it is like you are nourishing your future. You are nourishing your happiness. You are guaranteeing your peace and calmness in your home. They are the blessed people who have trees around them. They are the great people who can speak to the trees and get a reply from the trees. We are the worshippers of trees. We are the worshippers of the rivers. And that's the reason we are the greatest people on this earth. Because our message of thousands of years message is still understand. Now I will try to
give you one message. The Kural 70, the duty of a student and child. What can a child do to his her father and parents in return to raising them up? And Ayya Tiruvalluvar says, the words of people praising the child that what good things penance have these parents done to give birth to such a wonderful child. Children must make parents proud by their good deeds and achievements. So friends, today I shared my happiness and joy. I am very grateful to the Paryavaran Sanakshan Gatividhi Tamil Nadu for giving me this unique opportunity to share my views with all of you. I wish you all the best, and those of you who plant a tree, any tree that you love, in your school, in your home, in a temple, or on the roadside, where it will be safe. Please do send me a picture of that tree, and send me your name and address. I will send you a small gift from my office in Uttarakhand and from Delhi. You must promise that you will plant a tree today. With these words, I offer my pranams to Pujya Swamiji. I seek your blessings. Volga Tamil, Volarga Tamil. Nandri, Ramba Santosha. Thank you very much. Jai Hind. நன்றி ஜி, நன்றி தருண் ஜி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு அழகான மெசேஜ் வந்து குழந்தைகளுக்கு சொன்னீங்க. அவசியம் வந்து போட்டோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். We collect the photographs of the students and send the email to you to get gift from you. Thank you ji, thank you very much. அனைவருக்கும் ஒரு பொறுமையா ஒரு அழகான மெசேஜ் வந்து நம்ம தருண் விஜய் ஜி சொன்னாங்க. இப்ப அடுத்தாப்புல வந்து பர்யாவரன் சன்ரக்ஷன் நேஷனல். If there is any question or somebody wants to ask anything, you are most welcome. I think I was given to speak for 20-25 minutes. I'm sorry if I spoke more. No ji. Very good speech about Tirukkural and Tiruvalluvar and environment ji. Very thank you ji. Very thank you. Next speaker, Surabhi madam will deliver environment address. Environment day address. Welcome to Surabhi madam. सभी को नमस्कार. Madam Surabhi is going to deliver her address, madam. Sir, Dhanji, can you hear me? Yeah, I can hear you. Can you hear me? Okay. Madam, we are all hearing you. Please go on. Thank you. Sabhi ko namaskar again. And Pujya Swami Advainand ji and Sri Tarun Vijay ji. It was quite an interesting speech, and I also took a lot of notes from you. A lot to learn. All the children over here, thank you for joining. It is very nice to see all your faces here. Your attention span is small, so I am going to keep my speech also very short. Just a few points. If you have a pen and paper, I would like you to write it down, or even a pencil will do. Do you know that our Earth's temperature is increasing every year? Do you know what that means? Like this year, your temperature is very high, right? Next year, it will be even higher. In winter, when you feel colder, next year, you might not feel cold. Do you know why that is a problem? That is a problem because what happens when increase in temperature is the Arctic ice,
You know, the earth is a sphere. Earth is a round ball, right? So on top of earth and at the bottom part, there is ice. And on the Himalayas, there is ice. When the earth's temperature increases, what will happen to the ice? When you take off the ice cubes from your fridge, what happens to it? It melts, right? When it melts, it will come down into the rivers. And where will the rivers go? Into the ocean. Now, what will happen after 1 or 2 years when all the ice is gone? There will be no rivers left. Then how will the trees grow? The water in your fields, in your where the food comes from, where does the water come from? The water comes from the rivers. If there are no rivers because the ice has melted, what will we do? There will be no food. There will be no trees left, no birds left. That is why we keep saying climate change is a very difficult thing, very, very scary thing. And we are very old, but you all are young. When you guys grow up, all of you grow up, it will be difficult for you because there will be an increase in temperature. It's called global warming. The entire earth is getting hot every single year. Some points you might want to note down. It was increasing every year by 4 degrees centigrade. With some effort, some scientists, some people made a lot of effort, and the increase in temperature reduced a little bit. It is still increasing, but it is increasing at a little lower pace. Now it is 3 degrees per centigrade per year. Unless we reduce this temperature increase to 1.5 degrees per year, we will not be able to save the ice. And if we don't save the ice, the rivers will dry up, the oceans will increase. Everyone who's living on the coastal areas of India and anywhere else in the earth will have a lot of trouble. Anyone living close to rivers that have dried up will not have water at all to drink. There will be no water. Yes, so that is why we have to work very, very hard and very, very fast to save the environment. Now, what can we do? You will think maybe the government will do, or maybe some big uncle aunties will do, but no, it is we, it is you who can save it. And can I tell you how you will save it? Firstly, you go and ask your Aji Ajja, Dada Dadi, your grandparents, how did they used to live? If you have great grandparents, ask them how did they used to live. In our Indian culture, we lived in a very nice way with the environment. We lived with birds and animals, and as Shri Vijay, Tarun Vijay ji said, we used to pray to the rivers. We used to pray to ponds and lakes and trees. Do you know why we did that? Because our ancestors, your grandparents, all of them understood the importance of trees and water bodies like lakes and ponds and rivers. So I will ask you, what can you do? Go back and start living the way your grandparents lived. Small things like toothpaste. You all must be using toothpaste. You all must be brushing your teeth every day, right? Do you know toothpaste was just invented in the 1900s? In India, we used to not use toothpaste. We used to use another powder, Ayurvedic powder, made from trees and plants
That does not harm the environment, but our toothpaste does harm the environment. Do you know what happens to the toothpaste once you brush your teeth and spit it out? It goes into your sink. Where does the sink go? It goes into the sewage line. Where does that go? It goes into the river. Do you think a fish that is living in the river, do you think it likes our toothpaste? Toothpaste has chemicals to kill bacteria, na? Do you think the fish will be able to survive in all that toothpaste? No, right? It's a chemical. Same with shampoo. Can we go back to the way our grandparents used to shampoo our hair? Do you know there is something called Rita? I don't know what it is called in Tamil. Maybe someone can tell me. There is something called Rita, something called Shikakai. These are all plants with which we used to wash our hair. And they're still there. With that, if we wash our hair, and if a fish eats it, fish doesn't like die. Fish likes it. But our normal shampoo, if we use it, what do you think the fish thinks? The fish does not like it. The tortoise that is living in the river, he also does not like it. The birds that are drinking the river water, they also don't like it. But they don't have a choice. They can't clean the river now. We have already dirtied it with our shampoo and toothpaste. One more point. Do you know what we used to wash our floor with? Ask your Ajji. Ask your grandparents, what did they use to clean the floor? Any chemicals that we are using in our house, they're not good. If we can go back and use what our grandparents used, then we will be able to save the environment. That is one. Number two, all the trees that you're seeing around you, find out how old are they. Are they your parents' age? Are they your grandparents' age? Are they your great-grandparents' age? How old are they? That means someone planted them sometime, right? Do you think you can also plant these trees? Do you think someday you will also have babies? Maybe you will also have great-grandbabies. Do you think they will be able to like the trees that you have planted? And not just plant, you have to maintain it. How your mama and your papa, they are feeding you every day. They take care of you every day. Do you think you can take a tree, plant a tree, and then take care of a tree till the time the tree grows up? You can. If you can take care of the tree till the time the tree grows up, then your babies and your babies' babies, when you are as old as we are, and maybe even older, they will enjoy the tree. Yes, and you can say that I planted this tree. Or there was a person in one of the webinars that I met yesterday. He is from Assam. Do you know where Assam is in India? If you draw the map of India, it's on the right side. Yeah, it's on the very end towards China. So this person from Assam spent his entire life, he planted so many trees that he made an entire forest. Now he's called the forest man. Maybe all of you can also make tiny forests. That will be fun, right? If you have a forest to yourself and you can name it after yourself. Would you like to call a forest by yourself? It would be after your own name. Try to do it. Any empty patch where there is nothing else, plant a tree and take care of it. And it doesn't have to be difficult. All of you eat mangoes, na?
You eat mangoes, take the seed of the mango, the gutli, and just put it in the ground and keep watering it. After a few months, it will grow up. Next year, it will become bigger. After that, it will become even bigger. And then you can compete and see who will be taller, the tree that you planted, or are you taller? Who goes taller first? Yes? Okay, last thing, water. The one more difficult part in our environment is that we are using too much water, all of us. When we used to live in villages, when there were not too many of us, right now there are too many humans on earth. When there were not too many humans on earth, we were not using too much water. But now all the water that we have, the clean water, okay, not the ocean water, the clean water is getting used up very fast. So we don't have much clean water anymore. So can we save it? Saving it and stopping the use of water is one important thing. Do you think we can reduce the amount of water? Like how many buckets do you have a bath with? Do you use 2 bucket water, 3 buckets, or do you use 1 bucket of water? How many buckets of water do you use to take a bath? If you can use only half a bucket of water, or maybe maximum use 1 bucket of water to take a bath, then you will reduce the amount of water. How many of us are here right now? 125. Imagine if all of us use only 1 bucket of water, then rather than using 2 buckets of water, how many buckets have we saved? 125 buckets of water we have saved, right? And every day if we do that, then over the course of a month, we will have saved so much water, right? Same with when you're brushing your teeth. Don't leave the tap on. Same with when you're drinking water. Always finish your glass of water. If anyone comes to your home, as Sri Tarun Vijay ji said, serve them half a glass of water. If they want more, then serve them more. Okay? So change in our world will begin from us. You all have taken a big step by taking part in this competition. But now we'll take the next step and make these changes in our own homes, in our own houses. And please send everything that you do to Mr. Tarun Vijay. It will be very interesting to see all that all of you are doing. Very good, and namaskar again. Thank you. Thank you, madam. Very much motivational speech to students. Thank you very much. Thank you. நேரம் இல்லை நமக்கு, இருந்தாலுமே வந்து சில குழந்தைகள் வந்து திருவள்ளுவர் மாதிரி திருக்கோலம் அணிந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஆனா இவ்வளவு நேரம் வந்து கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எஸ் பூர்ணிகா. ஹரியம், என் பெயர் சாப்போர்ணிகா. சின்மய வித்யாலய பதிமபள்ளியில் முதலாம் வகுப்பு நான் படிக்கிறேன். திருக்குறளின் சிறப்பு.
அரிது. நெடுங்கடலும் தண்ணீர் தானலிகா தாகி விடேன். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காயெனின். நீரின்றி அமையாது உலகினின் யார் பூர்ணிகா போதும் போதும் போதும். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல, டைம் இல்ல. நம்ம இன்னொரு தடவை நல்ல அழகா சொல்லலாம். ஓகே, நன்றி, வணக்கம். ஆஃப் பண்ணிக்கலாமா? யாரும் முடிக்கிற மாதிரி தெரியல. இரு கிறிஸ். போதும் 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 போதும். ஜெனாஸ் கேலக்ஸி வாங்க. வணக்கம், என் பெயர் ஜெயபிரணிதா. நான் 2ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் சின்மய வித்யாலயா பரிமப்பள்ளி. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறளின் சிறப்புத்தன்மை. திருக்குறளில் இடம்பெறாத இழிச்சொற்கள் தமிழ், கடவுள். நான் இப்போது திருக்குறள் கூற போகிறேன். ஒரு குறள் போதும். ஒன்று. நீரின்றி அமையாது உலகினேன் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்க. நன்றி. இந்த நாள் இனி நாள் ஆகட்டும். மழை பெறுவோம், மரம் வளர்ப்போம். ஷவின்குமார் வாங்க. ஷவின்குமார். அரியம், என் பெயர் சவின்குமார். நான் சின்மயா வித்யாலயா பதின்மப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறளின் சிறப்பு. திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. அதிகாரம் 2, வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தாம் அமிழ்தம் என்றுணர பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாய தூவும் மலை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஏரின் உலாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. ஒரு குறள் போதும். ஒரு குறள் போதும். ஓகே, அடுத்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல. ஓகே, இந்த ஒரு குறளோட முடிச்சுக்கோ. விசும்பின் துளிவிரின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. நன்றி. திருவள்ளுவர் மாதிரி திருக்கோலம் அணிந்து வந்தவங்க எல்லாருமே முடிச்சாச்சா? இன்னும் யாரும் இருக்க வாய்ப்பு வேணுமா? ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். தீக்ஷா சொல்லணுமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூதீக்ஷா. நான் சின்மயா வித்யாலயா பதிமப்பள்ளி யூகேஜி படிக்கிறேன். திருக்குறளின் சிறப்புத்தன்மை. திருக்குறளின் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. நான் இப்போது திருக்குறள் கூற போகிறேன். வான் சிறப்பு. நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. துப்பார்க்கு
மலை அறுதியது அற்றது மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நன்றி. இந்த நாள் இனிய நாளா ஆகட்டும். மிஸ், நான் இன்னும் சொல்லல. உங்க பேர் என்ன பேரு? மிஸ், நான் சொல்றேன். மிஸ், நான் சொல்றேன். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப அனந்த கிருஷ்ணன் ஜியோட நன்றி உரையோட நிகழ்ச்சி முடியும். அனந்த கிருஷ்ணன் ஜி வாங்க. மிஸ், சத்யன் சொல்றேன் மிஸ். அனைவருக்கும் வணக்கம். பர்யாவரன் கதிவிதி தென் தமிழ்நாடு நடத்திய கடந்த 10 நாள் நடத்திய திருக்குறளுடைய பெருமையும் பறைசாற்றும் விதமாக நடந்த போட்டியில 1000 மாணவர்கள் பதிவு செய்து 800 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். பதிவு செய்த மற்றும் கலந்து கொண்ட அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக சிறப்பாக செயல்பட்ட அந்த போட்டியை நடத்தி கொடுத்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் பர்யாவரன் கதிவியின் சார்பாக மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசியுரை வழங்குவதற்காக வந்த சின்மயா ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல் சுவாமிஜி அத்வைதானந்தா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்காக உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய நமது முன்னாள் ராஜ்யசபாவுடைய எம்பி அண்ணன் மதிப்பிற்குரிய தருண் விஜய் அவர்களுக்கு இவ்விழாவில் கலந்து கொண்டதற்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். பர்யாவரன் கதிவிதியின் அகில பாரத பொறுப்பாளர், சோசியல் மீடியாவுக்கான அகில பாரத பொறுப்பாளர் சுரபி அக்கா அவர்கள் நமக்கு வழங்கிய அந்த சிறப்புரைக்கு அவர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்த அவர்களுடைய பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது வந்து பூரண மந்திரம் பூரண மந்திரம் வந்து கோயம்புத்தூர் சின்மயா வித்யாலயா மாணவர் சரண் அவர்களோட முடிவு பெறும். சரண். सर्वेषां सुखिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु, सर्वेषां पूर्णं भवतु, सर्वे भद्राणि पश्यन्तु, अस्ततो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतं गमय. ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य
पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्ति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। பர்யாவரன் சன்ரக்ஷன் கதிவிதியோட திருக்குறள் ஒப்புவித்தல் மற்றும் உலக சுற்றுப்புற சூழல் தினம் அனைத்து நிகழ்ச்சியும் 2021க்கான அனைத்து நிகழ்ச்சியும் இன்றே நிறைவேறுகிறது. இதில் கலந்து கொண்ட பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், எங்க திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில நடுவராக இருந்து பணியாற்றியவங்க, டெக்னிக்கல் டீம்ல உள்ளவங்க, பர்யாவரன் கதிவிதியோட பொறுப்பாளர்கள், தேசிய பொறுப்பாளர்கள், பிராந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் கலந்து கொண்ட பதிவு செய்த 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், அவர்களோட பெற்றோர்கள், இதை நடத்தி கொடுக்கறதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. இதே போல் மேலும் மேலும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு உங்களோட ஒத்துழைப்பை ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாடுகிறோம். மிக்க நன்றி. அனைவருமே இந்த கொரோனா காலத்துல மத்திய மாநில அரசு சொல்லக்கூடிய வழிமுறை பற்றி இதா பண்ணுங்க. நன்றி, மிக்க நன்றி. இப்ப அந்த பொண்ணு யாரோ 7 சொல்லுமா, 7 சொல்லு. நிகழ்ச்சியில மற்றவங்க எல்லாருமே விளைவிக்கலாம். சொல்லுமா, நீ சொல்லலையா? हरि ओम सर। நான் கேக்குறேன், சொல்லுங்க சொல்லுங்க. நான் கேக்குறேன், கோவப்படாதீங்க, கோவப்படல. ஐந்தாவது நோய் நாடி சொல்லு. என்ன சொல்லு? சார் நான் சொல்றேன். நான் எல்கேஜி படிக்கிறேன். இப்பொழுது சின்னதாயா பதினப்பள்ளியில் படிக்கிறேன். எல்கேஜி இடம்பெற்ற எழுதுவர் திருவள்ளுவர் உலகினின் துப்பாக்கு துப்பாய மலை வீசும் ஒன்றியமையாது மலையில் யாருக்கும் வானின்றியமையாது துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை பசும்புல் தலை காண்பது அரிது. போற்று நோய் நாடி நோய் முதல் நாடி அது
மனிதனுக்கும் வாழ்நாளி வாய்ப்பு செயல் உண்டு வாழ்வாய் வாழ்வா மற்றெல்லாம் போதும் 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 போதும். டைம் ஆயிடுச்சு, எல்லாருமே வீட்டுக்கு போகணும். சரிங்களா? போதும், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. என்ன கவனிக்கிறாங்க உங்க சஹானாத் திருக்குறள் வான் சிறப்பு ஏரின் உழவர் புயல் என்னும்